இப்போ நம்ம எப்படி வந்து கூகுள் கிளாஸ் ரூம் வந்து ஸ்டார்ட் பண்ணி அதில் எப்படி அசைன்மெண்ட் வந்து அப்லோட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கூகுள் கிளாஸ் ரூம் வந்து போகிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ளே ஸ்டோரில் போய் ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். அதில் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் கூகுள் கிளாஸ் ரூம் டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளில் வரும். இதை வந்துட்டு நீங்கள் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், ஸோ அதனால் நான் ஓப்பன் கொடுத்துட்றேன். ஓப்பன் கொடுக்கும்போது கெட் ஸ்டார்டட் கேட்கும். அதில் வந்து நம்ம எந்த மெயிலில் யூஸ் பண்ணி கிளாஸ் ரூம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத ஆப்ஷன்ஸ் கேட்கும். இப்போ செல்லில் நீங்கள் 2-3 மெயில் வச்சுருந்தீங்கன்னா அதில் எந்த மெயில் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கேட்கும். அதில் நீங்கள் எந்த மெயிலோ அந்த மெயிலை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. இப்போ வந்து இதில் வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் கேட்குது. அதில் வந்து க்ரியேட் ஆர் ஜாயின் யுவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்ற இது கேட்குது. இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷன் கேட்கும், க்ரியேட் கிளாஸ் அண்ட் ஜாயின் கிளாஸ். 2 ஆப்ஷன் கேட்கும். க்ரியேட் கிளாஸ்ன்றது நம்ம நியூவாக ஒரு கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஜாயின் கிளாஸ்ன்றது ஆல்ரெடி யாரோ ஒருத்தவங்க கூகுள் கிளாஸ் ரூம் வச்சுருப்பாங்க. அவங்க கிளாஸில் நம்ம ஸ்டூடெண்ட்டாவோ டீச்சராகவோ ஜாயின் பண்ணணும்னா ஒரு கோடு கொடுப்பாங்க. அந்த கோடை எடுத்து ஜாயின் கிளாஸில் கொடுத்தீங்கன்னா அந்த கிளாஸ் கோடு கேட்கும். அவங்க சென்ட் பண்ணியிருக்க கிளாஸ் கோடை இதில் டைப் பண்ணி ஜாயின் மேலே இருக்கிற ஜாயினை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க கிளாஸ் ரூமில் நம்ம ஸ்டூடெண்ட்டாக அல்லது டீச்சராகவோ ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு கிளாஸ் வந்து நியூவாக எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்ற பற்றி பார்ப்போம். க்ரியேட் கிளாஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு கிளாஸ் ரூம் க்ரியேட் ஆகிரும். அப்படி க்ரியேட் ஆகிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கேட்கும். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து கிளாஸ் நேம். கிளாஸ் நேமில் வந்து நம்ம எந்த சப்ஜெக்ட்டுக்கு கிளாஸ் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்றத பற்றி கேட்கும். இப்போ நான் ஜிகே அப்படின்னு ஒரு கிளாஸ் ரூம் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஜென்ரல் நாலேஜை பற்றி ஒரு கிளாஸ் ரூம் வந்து க்ரியேட் பண்ணணும்னா ஜிகே அப்படின்ற கிளாஸ் நேம் வந்து நம்ம இஷ்டம் போல் எது வேணாலும் வச்சுக்கலாம். அதில் செக்ஷன், தென் ரூம்லாம் ஆப்ஷனல் தான். தென் சப்ஜெக்டும் அதே ஜிகே அப்படின்ற ஆப்ஷன் வைக்க போகிறேன். வச்சுட்டு க்ரியேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கிளாஸ் ரூம் நம்மளுக்கு வந்து க்ரியேட் ஆயிரும். இதுதான் நம்மளுடைய கிளாஸ் ரூம். இதில் பார்த்திங்கன்னா கீழே வந்து 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸ்ட்ரீம், கிளாஸ் ஒர்க் அண்ட் பீப்புள். ஸ்ட்ரீம்ன்றது இந்த கிளாஸ் ரூம் வந்து ஸ்டூடெண்ட்டும் இருப்பாங்க, டீச்சர்ஸும் இருப்பாங்க. 2 பேருக்குள்ள கான்வர்சேஷன் எல்லாமே இந்த ஸ்ட்ரீமில் வந்துடும். இப்போது டீச்சர்ஸ் வந்து ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா ஸ்ட்ரீமில் வந்து விழுந்துடும். அதே மாதிரி கிளாஸ் ஒர்க்கில் ஏதாவது ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்கனாலும் ஸ்ட்ரீமில் வந்து விழுந்துடும். ஸ்ட்ரீம்ன்றது யார் மெசேஜ் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துறதுக்காக தான் ஸ்ட்ரீம் இருக்கும். தென் கிளாஸ் ரூம், கிளாஸ் ஒர்க்கு அப்படின்றதில் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ எதுவுமே நான் கொடுக்கல. இப்போ நியூவாக கிளாஸ் ஒர்க் வந்து ஏதாவது கொடுக்க போகிறேன். இப்போ கிளாஸ் ஒர்க்கில் என்னென்ன கொடுப்போம், அசைன்மெண்ட்ஸ் கொடுப்போம் அல்லது ஒரு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அசைன்மெண்ட்டோ டெஸ்ட்டோ எதுனாலும் இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கேட்கும். ஆப்ஷன்ஸ் அது கொடுக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து அசைன்மெண்ட், கொஸ்டின்ஸ், மெட்டீரியல்ஸ். அசைன்மெண்ட்டுன்றது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அசைன்மெண்ட் ரெடி பண்ணி நம்மளுக்கு சப்மிட் பண்ணுவாங்க. கொஸ்டின்ஸ்ன்றது நீங்கள் 2-3 கொஸ்டின்ஸ் கொடுத்து அதுக்கு ஆன்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். மெட்டீரியல்ன்றது ஜஸ்ட் நீங்கள் வந்து கிளாஸ் நடத்திட்டு இருக்கும்போது மெட்டீரியல்ஸ் கொடுப்போம், நோட்ஸ் கொடுப்போம். அந்த நோட்ஸை வந்து நீங்கள் இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த மெட்டீரியல்ன்ற ஆப்ஷன்ஸ். டாப்பிக்கில் எந்த டாப்பிக்கை பொறுத்து நீங்கள் அசைன்மெண்ட்டு, கொஸ்டின்ஸ், மெட்டீரியல்ஸ் கொடுக்க போகிறீங்களோ அதுக்கு டாபிக் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழில் இன்றைக்கி நான் ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறேன்னா தமிழ்ன்ற டாபிக் க்ரியேட் பண்ணிவிட்டு அசைன்மெண்ட்டில் போயிட்டு ஒரு அசைன்மெண்ட் ஏதாவது ஒரு டாப்பிக்குரிய அசைன்மெண்ட் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் டே அதே தமிழில் தான் அசைன்மெண்ட் கொடுக்க போகிறீங்கன்னா அதே டாப்பிக்கை கிளிக் பண்ணிவிட்டு தமிழ் அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு அசைன்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அசைன்மெண்ட் அங்கே சென்ட் ஆயிரும். ஸோ நிறைய அசைன்மெண்ட் வந்து கொடுக்கும்போது எந்த டாப்பிக்கில் இது வருது அப்படின்றது தெரியாமல் அந்த கன்ஃபியூஷன் இருக்காமல் இருக்கிறதுக்கு தான் இந்த டாபிக். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுத்து பார்ப்போம். அசைன்மெண்ட்டில் போயிட்டு அங்கே டைட்டில் கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும், பாயிண்ட்ஸ் இருக்கும், டியூ டேட் அண்ட் டாபிக் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ டைட்டில் வந்து நான் சேம் ஜிகே அப்படின்ற ஒரு டைட்டில் வச்சுருறேன். இப்போ டிஸ்கிரிப்ஷன்னா இந்த டைட்டில் ஓரியன்டான நீங்கள் வேறு என்ன சொல்ல போகிறீங்க. இந்த டைட்டிலுக்கு வந்து இப்போது ஒரு பேஜஸ் எழுதணும் அல்லது ஒரு பேராகிராஃப் எழுதணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம். இன்ஸ்ட்ரக்ஷன், அந்த டைட்டிலை பற்றின ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம்.
பாயிண்ட்ஸ்ன்றது அந்த அசைன்மெண்ட் நீங்கள் எவ்வளோ பாயிண்ட்ஸுக்கு வைக்க போகிறீங்க, இப்போ 50க்கு வைக்க போகிறீங்க அல்லது 30க்கு வைக்க போகிறீங்கன்னா அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் கொடுத்துடலாம். அல்லது அசைன்மெண்ட்டுக்கு மார்க்கே கிடையாதுன்னா அன்மார்க் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா சேவ் ஆகிடும். இப்போ நான் 50 மார்க்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த அசைன்மெண்ட் வந்து எந்த டாபிக் கீழே இருக்குது, இப்போ நான் எந்த டாப்பிக்குமே நம்ம ஏற்கனவே ஆட் பண்ணலை. இப்போ நம்ம ஆட் பண்ணணும்னா ஆட் டாபிக் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடுறேன். இப்போ தமிழ் அப்படின்ற டாப்பிக்கு கீழே இந்த ஜிகே அப்படின்ற டைட்டில் இருக்கும். அப்படி கொடுத்துட்டு நீங்கள் சென்ட் பண்ணிடலாம். இப்போ யாருக்கெல்லாம் நம்ம சென்ட் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். இதுலேயே இன்னொன்று டியூ டேட் வந்து நீங்கள் என்றைக்குள்ளே அந்த அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணணும் அப்படின்றத பற்றினது இருக்கும். இப்போது 2 நாள் கழித்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா அந்த 2 நாளுக்குரிய டேட்டை கிளிக் பண்ணிவிட்டு அந்த இதை கொடுத்தீங்கன்னா டேட் வந்துடும். அதேமாதிரி டைமையும் மென்ஷன் பண்ணிடலாம். டைம் வந்து இப்போது 5 o'clock அப்படின்னு சொல்லி 5 PM அப்படின்ற நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஓகே கொடுத்தீங்கன்னா 5 PM யாரெல்லாம் டர்ன் இன் பண்ணுறாங்களோ அவங்க அசைன்மெண்ட் மட்டும்தான் உங்களுக்கு வரும். இந்த டேட்டுக்கு அடுத்து சப்மிட் பண்ணுறவங்க எல்லாமே லேட் இன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸை காட்டும். டர்ன் இன் லேட் அப்படின்றது வரும். இப்போ நம்ம எல்லாமே இதில் கொடுத்தாச்சு. இதை நம்ம இப்போ சென்ட் பண்ணுறோம். இப்போ சென்ட் பண்ணால் நான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாருக்குமே நான் பண்ணலை, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ ஆட் பண்ணலை யாருக்குமே. ஸோ அதனால் இது யாருக்குமே போகாது. இப்போ நான் ஸ்டூடெண்ட்ஸை வந்து எப்படி பீப்புள் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா இங்கே 2 மெனூஸ் காட்டும். ஒன்று வந்து டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ டீச்சர்ஸ்ன்றதில் நம்ம மட்டும்தான் இருக்கிறோம். இப்போ ஒரே கிளாஸ் ரூமுக்கு 4-5 டீச்சர்ஸ் வர்றாங்கன்னா அவங்கள எப்படி ஆட் பண்ணுறதுன்னா இந்த ப்ளஸ் சிம்பிள் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களுடைய நேம் அண்ட் இமெயில் அட்ரஸ் கேட்கும். அவங்களோட இமெயில் அட்ரஸ் இங்கே டைப் பண்ணி ஷேர் கொடுத்துட்டிங்கன்னா இன்வைட் மேலே இருக்கிற இன்வைட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு மெயில் சென்ட் ஆயிரும். அந்த மெயிலில் அவங்க போய் இன்பாக்ஸில் அந்த மெயிலை ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் ஜாயின் அப்படின்றத கிளிக் பண்ணாங்கன்னா இங்கே வந்து டீச்சரில் அவங்களும் ஆட் ஆயிடுவாங்க. அப்படி பண்ண முடியலை, இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா கீழே வந்து கிளாஸ் இன்விடேஷன் லிங்க் அப்படின்னு இருக்குது. அதில் காப்பி லிங்க் கொடுத்துட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் அதை சென்ட் பண்ணிங்கன்னா அந்த டீச்சர் வந்து ஆட் ஆயிடுவாங்க. ஷேர் அப்படின்ற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் ஆயிடுவாங்க. இதே ப்ரொசீஜர் தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளிக் பண்ணி அவங்களோட இமெயில் அட்ரஸை கொடுத்து இன்வைட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா காப்பி லிங்க் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் போய்ட்டு அதை ஷேர் பண்ணிங்கன்னா யாருக்கெல்லாம் அந்த லிங்க் போகுதோ ஜஸ்ட் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணாலே உங்கள் கிளாஸ் ரூமில் ஆட் ஆயிடுவாங்க. இந்த 2 வழியில் நம்மளுடைய இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸையும் சரி டீச்சர்ஸையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் கிளாஸ் ஒர்க்கில் கொடுத்துருந்தீங்கன்னா என்னென்ன அசைன்மெண்ட்ஸ் கொடுக்குறீங்க அல்லது கொஸ்டின்ஸ் கொடுக்குறீங்களோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ரீச் ஆகிடும். இந்த வீடியோவில் கிளாஸ் ரூமில் அதாவது கூகுள் கிளாஸ் ரூமில் போயிட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டை எப்படி ஆட் பண்ணுறது, அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டோ அல்லது டீச்சரோ ஒரு அசைன்மெண்ட் வந்து எப்படி அப்லோட் பண்ணுறது, ஸ்டூடெண்ட் வந்து எப்படி அது அசைன்மெண்ட் அப்லோட் பண்ணுறது, அதை எப்படி டர்ன் இன் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். இப்போ போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற கிளாஸ் ரூமை கிளிக் பண்ணணும். இப்போ நான் பண்ணுறது வந்து டீச்சராக இருந்து ஒரு அசைன்மெண்ட் வந்து எப்படி கொடுக்குறது அப்படின்றத சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்டாக இருந்து எப்படி அசைன்மெண்ட்டை அதை அப்லோட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்ப்போம். இப்போ அதை கிளிக் பண்ண உடனே உங்களுடைய கிளாஸ் ரூம் ஓப்பன் ஆயிரும். இல்லை ஜிகேன்ற ஒரு கிளாஸ் ரூம் மட்டும்தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஜிகேன்ற கிளாஸ் ரூம் ஓப்பன் ஆயிரும். அதில் ஒரே ஒரு அசைன்மெண்ட் மட்டும் கொடுத்துருக்கோம். நியூ அசைன்மெண்ட் ஜிகே அப்படின்னு ஒரு அசைன்மெண்ட் மட்டும் கொடுத்துருக்கோம். இதில் எப்படி பீப்புளை ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதில் செட்டிங்கில் போயிட்டு நீங்கள் அதாவது குரூப்பாக இருக்கிற பீப்புளை எப்படி ஆட் பண்ணணும்னா செட்டிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் ஒரு கோடு இருக்கும், கிளாஸ் கோடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளாஸ் கோட் கொடுத்துருப்பாங்க. இந்த கிளாஸ் கோடை வந்து காப்பி பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் நீங்கள் குரூப் வச்சுருப்பீங்க, அதில் சென்ட் பண்ணிங்கன்னா இந்த கோடு வந்து சென்ட் ஆயிரும் எல்லாத்துக்கும். இந்த கோடை எடுத்து நம்ம முன்னாடி பார்த்த ஜாயின் கிளாஸ் அப்படின்றதுல போயிட்டு இந்த கிளாஸ் கோடுன்ற ஆப்ஷன் வரும், அதில் கொடுத்தாங்கன்னா கிளாஸில் ஜாயின் பண்ணிடலாம். ஸோ இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுத்து இன்விடேஷன் லிங்க் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இதை கிளிக் பண்ணி காப்பி பண்ணி ஷேர் பண்ணலாம். அல்லது டேரெக்டாக இங்கே ஷேரிங் கொடுத்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் கேட்கும். ஸோ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் எந்த குரூப்பில் பண்ணணுமோ அந்த குரூப்பில் கொடுத்துட்டிங்கன்னா அது அந்த குரூப்பில் சென்ட் ஆயிடும். இப்போ ஜஸ்ட் வந்து அவங்க இதில் கிளிக் பண்ணாங்கன்னா
இப்போ வந்து நான் ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஸ்டூடெண்ட்டாக இப்போ அவங்க அக்கௌண்ட்டில் போய் அந்த ஸ்டூடெண்ட் வந்து எப்படி அசைன்மெண்ட் வந்து அப்லோட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். இப்போ நான் வந்து ஸ்டூடெண்ட்டோட கிளாஸ் ரூமில் இருக்கிறேன். ஸ்டூடெண்ட்டோட கிளாஸ் ரூம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் காட்டும். ஸ்ட்ரீமு, கிளாஸ் ஒர்க், பீப்புள் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் 3ஓட தான் காட்டும். இதில் பார்த்திங்கன்னா ஷேர் சம்திங் வித் யுவர் கிளாஸ் அப்படின்னா இதில் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்டாக இருந்து டைப் பண்ணிக்கலாம், டீச்சர்ஸும் டைப் பண்ணிக்கலாம். சப்போஸ் டீச்சர்ஸ் வந்து இதை ஹைட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா நம்மளால் வந்து அதை டைப் பண்ண முடியாது. இப்போ பாருங்கள், அது அவங்க போஸ்ட் பண்ண நம்ம ஃபஸ்ட்டு அசைன்மெண்ட் வந்து இங்கே போஸ்ட் ஆகிருக்கு. இதை நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நம்ம அங்கே என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் கொடுத்தோமோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும். அதாவது 50 பாயிண்ட்ஸ்க்கு அங்கே கொடுத்துருக்குறாங்க, டியூ டேட் கொடுத்துருக்குறாங்க, ஆட் கிளாஸ் கமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களோட அசைன்மெண்ட்டில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஆட் கிளாஸ் கமெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணி உங்களுடைய டவுட்டை போஸ்ட் பண்ணிங்கன்னா டீச்சர்ஸ்க்கு போயிடும். டீச்சர் வந்து அதை கிளியர் பண்ணி திருப்பி உங்களுக்கு மெசேஜ் சென்ட் பண்ணுவாங்க. இப்படி ஆட் கிளாஸ் கமெண்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற கமெண்ட் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எல்லா டீச்சர்ஸ்க்குமே தெரியும். சப்போஸ் நீங்கள் பர்டிகுலராக ப்ரைவேட்டாக அனுப்பணும் அப்படின்னு சொன்னால் ப்ரைவேட் கமாண்டு கொடுத்திங்கன்னா அந்த டீச்சர்ஸ்க்கு மட்டும்தான், யார் அதை அசைன்மெண்ட் போஸ்ட் பண்ணியிருக்காங்களோ, எந்த டீச்சர் போஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த கமெண்ட் வந்து சென்ட் ஆகும். இப்போது உங்களுடைய அசைன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிற உங்கள் அசைன்மெண்ட்டை எப்படி அப்லோட் பண்ணுறதுனா ஆட் ஆர் க்ரியேட் அப்படின்றத ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம எங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கிறோமோ அந்த ஃபைலை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நான் ஒரு ஃபைலை வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எங்கே சூஸ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபைலை சூஸ் பண்ணி வச்சுக்கிறணும். கொடுத்துட்டு டேர்ன் இன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடணும். இதுலேயே உங்களுக்கு காட்டும் ஒன் அட்டாச்மெண்ட் வில் பி சப்மிட்டட் ஃபார் ஜிகே கிளாஸ் ரூமுக்கு நம்ம அட்டாச் பண்ணுறோம். ஸோ இங்கே டேர்ன் இன் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் டேர்ன் இன் பண்ணிடணும். டேர்ன் இன் கொடுக்காமல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது அவங்களுக்கு போய் சென்ட் ஆகாது. டேர்ன் இன் கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு சென்ட் ஆயிரும். இந்த மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய அசைன்மெண்ட்டையோ அல்லது கிளாஸ் ஒர்க் எந்த கிளாஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்களோ அதுபடி அப்லோட் பண்ண. இப்போ வந்து டீச்சருடைய அக்கௌண்ட்டில் இருக்கேன். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நம்மளுக்கு ஒரு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணிட்டாங்க. அதை நம்ம எப்படி வந்து பார்க்குறது அப்படின்னா உங்களுடைய கிளாஸ் ரூம் ஓப்பன் பண்ணிவிட்டு இதுதான் கிளாஸ் ரூம் நம்மளுடையது. இதில் வந்து நம்ம அசைன்மெண்ட் என்ன சப்மிட் பண்ணியிருக்கிறோமோ அந்த அசைன்மெண்ட்டை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டிங்கன்னா எந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு அசைன்மெண்ட் டேர்ன் இன் பண்ணியிருக்காங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய லிஸ்ட்டு காட்டும். இப்போ நம்ம ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அவங்களுடைய லிஸ்ட்டு காட்டுது. அவங்களுடையதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களுடைய பிடிஎஃப் ஃபைலோ அல்லது எந்த வேர்ட் ஃபைலோ அப்லோட் பண்ணியிருக்காங்களோ அந்த ஃபைல் ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபைலு உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். அதாவது அவங்க அப்லோட் பண்ண மெட்டீரியல்ஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ அதை நீங்கள் அதை பார்த்துட்டு அதை கரெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் ஏதாவது கரெக்ஷன் கொடுக்கணும்னா இங்கே பென்சில் ஆப்ஷன்ஸ் இருக்குது, பென் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி மார்க் பண்ணி அவங்களுக்கு பண்ணலாம். இப்போ ஏதாவது தப்பு இருக்குன்னா அதை மார்க் பண்ணி அதை சேவ் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு அந்த ஹோல் அசைன்மெண்ட்டையும் பார்த்துட்டு 50க்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் போடணுமோ அந்த மார்க்கை இங்கே டைப் பண்ணுறோம். டைப் பண்ணிவிட்டு டேர்ன் கொடுத்தீங்கன்னா டேர்னில் வந்து அவங்களுக்கு ரிட்டர்ன் ஆகிடும். ரிட்டர்ன் ஆகும்போது அவங்களுடைய மெயிலை போய் அவங்க செக் பண்ணாங்கன்னா அவங்களுடைய மார்க் வந்து அவங்களுக்கு கிடச்சிரும். சரிங்களா? இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா 50க்கு அவங்க 45 வாங்கியிருக்காங்க. சரிங்களா? இப்போ இதுலேயே 2 ஆப்ஷன்ஸ் மேலே பார்க்கலாம், இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஸ்டூடெண்ட் ஒர்க். இப்போ ஸ்டூடெண்ட் ஒர்க்கில் தான் நம்ம பார்க்குறோம். இப்போ இன்ஸ்ட்ரக்ஷனில் போனோம்னா நம்ம என்ன ஜிகேயில் அதாவது என்ன அசைன்மெண்ட் கொடுத்துருக்குறோம், எந்த டேட்டில் அவங்க சப்மிட் பண்ணணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் நம்மளுக்கு அதில் டிஸ்பிளே ஆகும். ஸ்டூடெண்ட் ஒர்க்கில் போனீங்கன்னா எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத பார்த்துக்கலாம். இங்கே மார்க்டு அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை மார்க் பண்ணிங்கன்னா மேலே வந்து ரிட்டர்ன் அப்படின்னு இருக்கும். ரிட்டர்ன் கொடுத்தீங்கன்னா அதாவது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா சிங்கிளாக ஒரு டிக் பண்ணிங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரிட்டர்ன் ஆகிடும். சப்போஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் மெயில் பண்ணணும்னா மேலே ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, மெயில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி மெயிலில் போயிட்டு என்ன கமெண்ட்டோ அதை பாஸ் பண்ணிங்கன்னா அவங்கவுங்களுக்குரிய மெயிலில் போய் சென்ட் ஆயிடும்.
இப்போ நீங்கள் ஏதாவது கிளாஸ் ரூமுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா ஸ்ட்ரீம்ஸில் போய் தான் கொடுக்கணும். இந்த ஸ்ட்ரீமில் ஆட் கிளாஸ் கமாண்ட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரீம்ஸில் போய் ஷேர் வித் யுவர் கிளாஸ் அப்படின்னு சொல்லி இதில் டைப் பண்ணிங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே அது ஷேர் ஆயிரும். இப்போ இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த செட்டிங்கில் போய் செட்டிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஸ்ட்ரீம் செட்டிங் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ஒன்லி கமெண்ட், ஸ்டூடெண்ட்ஸ் கேன் போஸ்ட் அண்ட் கமெண்ட், ஒன்லி டீச்சர்ஸ் கேன் போஸ்ட் கமெண்ட் அப்படின்ற 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒன்லி டீச்சர் கேன் போஸ்ட் அண்ட் கமெண்ட் ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா வேறு யாருமே அதில் சென்ட் பண்ண முடியாது. டீச்சர் வந்து சென்ட் பண்ணுற கமெண்ட்டை மட்டும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்துக்கலாம். மற்ற 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்குரிய கமெண்ட்டை வந்து போஸ்ட் பண்ணலாம்.